வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கலாம் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பிரசன்ன ஜோதிடர், பங்குச்சந்தை ஜோதிடர், அதுவும் இல்லாம வாஸ்து நிபுணர் இருக்கக்கூடிய அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் நல்லா இருக்குங்க. என்னன்னா கடந்த வீடியோ ரொம்ப கேப் ஆயிருச்சு, கொஞ்சம் பிஸி ஷெடியூல் ஆயிருச்சு. இப்படி இருக்கும்போது பரவாயில்லைங்க. இப்போ வந்து கண்டினியூவா என்னன்னா நீங்க பங்குச்சந்தை ஜோதிடர் சொல்றீங்க, அதை பத்தி நம்ம சீரிஸ் பண்ணதே இல்லை வரைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பங்கு சந்தையில வந்து ஜோதிட ரீதியா எப்படி எல்லாம் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? பங்கு சந்தை ஜோதிட ரீதியா எப்படி தெரிஞ்சு ஜெயிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, ஆஸ்ட்ராலஜிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு போயிடுவாங்க. அதாவது என்னன்னா, ஒரு தொழில் செய்யலாமான்னு ஒரு ஜாதகம் பார்க்க போறீங்க, வேலைக்கு மாறலாமான்னு ஜாதகம் பாக்குறீங்க, வீடு இந்த அன்னைக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலாமான்னு பாக்குறோம், கல்யாணம் இந்த அன்னைக்கு பண்ணலாமான்னு முகூர்த்தம் பாக்குறோம். அப்போ ஒரு பங்கு சந்தைக்கு மட்டும் ஏன் இதுக்கும் ஜாதகத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு கிரகத்துடைய தாக்கம் மட்டுமே தான் அங்க நடக்கும். இப்ப இன்னைக்கு உங்களுடைய ஜாதகத்துல நீங்க இன்றைய நாள் சரியில்லை அப்படின்னா அந்த அன்னைக்கு நீங்க முதலீடு போட்டு ப்ராஃபிட் பண்ண முடியாது. இல்ல இந்த ஒரு வருடமே சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த வருடத்துல நீங்க என்ன பண்ணாலும் லாபம் எடுக்க முடியாது. ஒரு 2 நாள் ப்ராஃபிட் எடுத்துட்டா 4ஆவது நாள் லாஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல சொல்றோம். இதுக்கு தான் முகூர்த்தம் சாஃப்ட்வேர்னு கூட ஒன்று நம்ம விட்டோம். நம்ம இதுல இது பண்ணியிருப்போம், மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர், முகூர்த்தம் சாஃப்ட்வேர். அந்த முகூர்த்தம் சாஃப்ட்வேர் எதுக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, முதல் இந்த ஜாதகர் இன்றைக்கு லாபம் எடுப்பாரா, இந்த ஜாதகருக்கு எந்த செக்டார் நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆயில் செக்டார் சூப்பரா இருக்கும், ஒரு சிலருக்கு பேங்கிங் செக்டார் சூப்பரா இருக்கும், நல்லா அப்படியே மனசுலயே கணக்கு போடுவாங்க. அதெல்லாம் புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப கம்யூனிகேஷன் ரிலேட்டட் செக்டார் எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையா கை கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ஸ்டாக்ல போட்டால் லாஸ் ஆச்சு, இந்த ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 2 பேங்க் அவங்களுக்கு ஏதோ ஒரு லோனுக்காக போறாங்கன்னா மேக்ஸிமம் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். கடைசியில வந்து எப்ப பாரு ஒரு பேங்க் வந்து கை கொடுக்கும். அப்ப ஏன்னா அந்த கிரக சேர்க்கை உங்க ஜாதகத்துல அது வலிமையா இருக்கு. ஒரு பேங்க் ஒருத்தங்களுக்கு நல்லா இருக்கிறது, இன்னொரு பேங்க் ஒருத்தங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அதே மாதிரிதான் இந்த பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்க லாபம் எடுப்பீங்களா, ரெண்டாவது எந்த செக்டார் உங்களுக்கு வந்து நன்றாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டுமே தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். குறிப்பா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் செய்யறவங்க, தின வர்த்தகம் செய்யறவங்க வந்து ஒரு 95% நஷ்டமடைகிறாங்க. கவர்மெண்ட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. அப்ப அந்த பங்கு சந்தைங்கிறதுக்கு மட்டும் ஏன் அவ்வளவு தூரம்னா அது ராகு சம்மந்தப்பட்டது, புரியுதுங்களா? அப்ப ராகு பகவான் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் நல்லா இருந்து நல்ல ஆதிபத்தியம் நடந்து அதுக்குரிய திசாபுத்தி நடந்து கோச்சாரம் நன்றாக இருந்தால் மட்டுமே ஒருவர் பங்கு சந்தையில் ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பங்கு சந்தைனாலே ராகுதான். அதாவது ஒரு தனிப்பட்ட ரீதியா ஒரு ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தாதான் தாட்டே வரும் இல்லைங்களா? ஆமா ஆமா. அப்படி கிடையாது. ராகு சம்பந்தப்பட்டுட்டாலே 10ஆம் பாவத்துடையோ பாவாதிபதியுடையோ சனியுடையோ சனி நின்ற நட்சத்திரத்திலேயோ ராகு லக்கணத்திலேயோ ராகு சம்பந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக இவங்க பங்கு சந்தைக்குள்ள வருவாங்க. அந்த சிந்தனை இருக்கும். ஆமா, இவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா தசாபுத்திகள் அந்த ராகு எந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது இந்த ராகு கூட நம்ம புதனை சேர்த்திக்கணும். ஃபர்ஸ்ட் மேஜர் ராகு தான். புதன்கிறது எக்ஸ்ட்ராவா. இதுல எந்த மாதிரி இவர் இருக்க போறாரு, இதுல சம்பாதிப்பாரா, இல்ல பணத்தை விட்டு எடுப்பாரா, இல்ல பணத்தை எடுத்துட்டு விட்டுட்டு வருவாரா, இது எல்லாமே நம்ம அதுல 2 எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுங்களா? அதாவது ஒரு நல்ல இவங்க வந்து கன்ஃபார்ம் வந்து ராகு சம்பந்தப்பட்டு இவங்க வந்து மேல ஜெயிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது எந்த மாதிரி இடத்துல? உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு தனுஷ் லக்கணம் எடுத்துப்போம். 10ல ராகு, கன்னியில ராகு, புதன் வீட்டுல ராகு, ராகு சூரியனோட தொடர்பு, கோச்சாரத்துல குரு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் மேலேயே புதன் மேலே தொடர்பு, நடக்கிற ஆதிபத்தியம் ரொம்ப அருமையா நடக்குது. நிச்சயம் ஒரு ஜெயிக்காம வர மாட்டார். தொட்டதெல்லாம் பொண்ணுமாய் தெரியுமா, அதெல்லாம் இந்த மாதிரி. இல்ல வந்து நம்ம வந்து 2ல் ராகுன்னு வச்சுப்போம், ராகு சூரியன் தொடர்பு, ராகு திசை நடக்குது, புதன் சுக்கிரன் தொடர்பு, புதன் புத்தி நடக்குது, கோச்சாரம் நன்றாக இருக்கு, அட்டகாசமா ஜெயிச்சுட்டு வருவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த புத்தியில கூட இந்த வேலை செய்யும், அந்தர வேலை செய்யும், சூட்சம வேலை செய்யும். தசா புத்தி அந்தர சூட்சம வேலை செய்யும். பங்கு சந்தையில இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க, நம்ம இந்த டேட்டா குறிச்சோம்னா அப்படித்தாங்க இருந்துச்சுமா. பங்கு சந்தையில் இல்லாத கேளுங்க, இந்த ஒரு 10 நாள் மட்டும் அப்படியே வந்து செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி இருந்துச்சான்னு கேட்டா ஆமாமா. மத்த வாழ்க்கையில சொல்றேன், அந்த தசா புத்தி அந்தர சூட்சமல் அட்டகாசமா வேலை செய்யும். நம்ம புத்திக்கு நீங்க போறீங்க, நான் சூட்சமத்துல இருக்கேன், புரியுது. 5 நாள் 10 நாள்ல நான் நிக்கிறேன். அப்போ ஒரு பங்கு சந்தையில் ஒருவர் பணம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்க ஜாதகத்துல அதுக்கான வாய்ப்பு இருக்கணும். சூப்பருங்க. இப்ப என்னன்னா, இப்ப 2025 பிறக்க போகுது.
ஸோ அந்த டைம்ல சில ராசிகள் இருக்கும் இல்லைங்களா, கோச்சாரமாவே நல்ல இடத்துல சுபர்கள் உட்காந்து நல்ல ஒரு பார்வை கொடுத்து மென்மேலும் பலத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராசிகள் இந்த 2025 இவங்கள ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ராசிகள் இருக்கு? இப்போ நான் அதுக்கு சொல்லிடுறேன், பொது பலன் சொல்லிடுறேன். பட் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா, கிரக சேர்க்கை இதெல்லாம் இருக்கும் பொழுது நன்றாக பண்ண முடியும். இது இல்லாத போது பண்ண முடியாது. பட் பொது பலன் அப்படிங்கும் போது இந்த ராசி பலன் மட்டும் நான் சொல்றேன். பட் எல்லாரும் ஒரு வாட்டியாவது ஜாதகத்தை செக் பண்ணிட்டு பங்கு சந்தைக்குள்ள வாங்கங்கிறதா என் கருத்து. இப்ப அப்படி பார்க்கும்போது 2025 மிதுன ராசி மிதுன லக்கணத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மே மாசத்துக்கு அப்புறம் பங்கு சந்தையில வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் செக் பண்ணி அழகா கொண்டு போகலாம். அந்த குரு பயிற்சி ஆனது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு. புரியுதுங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கடகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அஷ்டம சனியிலிருந்து சிக்கி சீரழிஞ்சு போய் இருக்கிறதுனால ஒரு இப்போ வந்து பாருங்களேன், இப்போ இதுல பாக்குற மேக்சிமம் கடகமா தான் இருப்பாங்க இந்த வீடியோவை. ஏன்னா இவங்க தான் வந்து இப்பதான் வந்து இந்த அஷ்டம சனி ஆரம்பிக்க தான் வந்திருப்பேன். ஒரு ஃப்ரெண்டு டேய் சூப்பரான பிஸ்னஸ்டா வாடா போடுவோம்டான்னு போடுவாங்க. இல்லைன்னா இன்னொரு குரூப் இருக்கு, அதுக்கு ஜாமீன் போட்டு அதுக்கு பணம் கட்டிட்டு இருக்கிறது. மூணாவது விஷயம், நீ இந்த மாதிரி பாரு, பங்கு சந்தையில வந்து ஷேர் மார்க்கெட்ல 10 லட்சம் போட்டா 1 லட்சம் போட்டா மாசம் 10,000 கொடுக்குறாங்களாமா அப்படின்னு சொல்லி சிக்க வைக்கிற குரூப்பும் இந்த கடக ராசிக்கு இந்த ஒரு வருடம் அதிகமா நடந்திருக்கும். கண்டிப்பா ஏதோ ஒரு வழியில பணத்தை தப்பான பிசினஸ் ஒருத்தர் வழிகாட்டி தப்பான முதலீடு காட்டி இழந்தவங்க 95% இருப்பாங்க. இதை நம்ம மாத்திக்கவே முடியாது. இதுதான் ஸ்டேட்மெண்ட். கடக ராசின்னு எடுத்து பாருங்க, கேட்டு பாருங்க. தவறான ஒரு முதலீடு, தவறான ஒரு பிசினஸ் வழி, தவறான ஒரு விஷயத்தால் மன கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் கடகராசிக்கு இருக்கு. ஸோ அதனால் அது விலகுவதனால் அடுத்து வரக்கூடிய மேக்கு அப்புறம் கடகராசிக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா வந்து பாத்தீங்கன்னா மகரம். மகரத்துக்கு கொஞ்சம் அப்பாடா கிளம்பிட்டாரா நம்மளை விட்டு சனி பகவானுங்கிற மாதிரி ஒரு நிம்மதியான ஒரு விஷயம் இருக்கும். இது 3ங்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட். புரியுதுங்களா? இப்ப நான் ஒஸ்ட் சொல்லிடுறேன். இப்ப ஒஸ்ட் அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம 3 ராசி எடுத்துக்கலாம். சிம்மம், மேஷம், தனுஷ். திரும்பவும் சொல்றேன், சிம்மம், மேஷம், தனுஷ். இதுல ரொம்ப கஷ்டப்பட போகுதுங்கிறது சிம்ம ராசி சிம்ம லக்கணம், மேச ராசி மேச லக்கணம். தனுஷுக்கு வந்து ஒரு 50% ப்ராப்ளமேட்டிக் இருக்க போகுது. கொஞ்சம் ஆன்மீக பயணத்தை ரொம்ப அதிகமா மேற்கொள்ள போறாங்க தனுஷ். இது நான் சொல்லாத நடுப்பட்ட இருக்கு தெரியுங்களா? நடுப்பட்ட இருக்கிறது எல்லாமே நியூட்ரல். எது எதெல்லாம் சொல்லல, மீனம் சொல்லல, ரிஷபம் சொல்லல, அதே மாதிரி துலாம் சொல்லல, விருச்சிகம் சொல்லல, கும்பம் சொல்லல. இதெல்லாம் நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பட் ஓவராலா வந்து பார்க்கும் பொழுது கவனமா இருக்கணும். 2025 கவனமா இருக்கணும் அப்படின்னா நான் கம்பல்சரியா ஜாதகம் பார்த்துங்கன்னு சொல்லக்கூடிய ஆளுங்க சிம்மம், மேஷம். அது லக்கணமா இருக்கட்டும் ராசியா இருக்கட்டும், ரெண்டும் சேர்ந்து. இன்னொரு சிலருக்கு எல்லாம் என்ன லக்கணம் தெரியறது இல்லை. ஒரு ராசி பலன் இப்ப நம்ம மிதுன ராசி நல்லா இருக்கும்போ அவங்க சிம்ம லக்கணமா இருப்பாங்க. முடிஞ்சுச்சா? அதுக்குதான் சொல்றது, அந்த ராசி பலன்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து இருந்தாலும் தன் ஜாதகத்தை ஒரு மிகப்பெரிய முதலீடு பண்ண போறீங்க. ஒரு 10,000 ரூபாய்னாலும் 10,000 ரூபாய் ஹார்ட் அண்ட் பண்ணி தான். அது நீங்க முதல்ல நம்மளுக்கு இதுல லாபமா அப்படிங்கறது செக் பண்ணிட்டு பண்ணுங்க. அதுதான் என்னுடைய சைட்ல இருக்கக்கூடிய ஒரு வாதம். இப்ப நீங்க வந்து நெகட்டிவ் சொல்லியிருந்தீங்க, அதாவது சிம்மம்லாம் சொல்லி சிம்மம், தனுசு, மேசம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் லாபத்துக்காச்சும் பண்ணலாமா, இல்ல பண்ணவே கூடாது? தொடவே கூடாது. ஒரு வருஷம் கம்முன்னு ஏதாவது டிமேட் அக்கௌண்ட்லாம் தான் க்ளோஸ் பண்ணி பணத்தை எடுத்துட்டு நல்லா வந்து வீட்டுல இருக்கிறவங்களை பாக்குறது, ஏதாவது ஒரு நல்ல சேவைகளை செய்யறதுக்கான விஷயமா பண்ணிக்கிறது நல்லது. ஜெயிக்க முடியாது. கடன் வாங்கினாலும் ஏதோ பிரச்சனை ஆயிரும். கண்டிப்பா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் பிரச்சனை. பங்கு சந்தையெல்லாம் போயிட்டா காப்பாற்றவே முடியாது. எத்தனையோ பேர் வராங்களா ஜாதகம் பார்க்க, 8 கோடி விட்டுட்டேன், 80 லட்சம் விட்டுட்டேன், வயசெல்லாம் பார்த்தா 27 தான் இருக்கு. எப்ப தம்பி உங்ககிட்ட எப்படிப்பா இவ்வளவு பணம் அப்படின்னா, கடன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்க, 5 ரூபா வட்டிக்கு தரேன், 10 ரூபா வட்டிக்கு தரேன்னு வாங்கி குடும்பமே நடுத்தருக்கு வரக்கூடிய சூழல் வந்து உருவாக்கி விட்டுருந்த பங்கு சந்தை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல இருக்கா கிரீன் சிக்னல் இருக்கா அப்போ உள்ள போங்க. எல்லாருமே 200 வேகத்துல போக முடியாது இல்லைங்களா? கார் 200 கிலோமீட்டர் போற மாதிரி எல்லா காரும் தான் இருக்கு. பட் போக முடியாது. ஏன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. நம்மளுடைய இந்தியன் ரோட்ல 120 கிலோமீட்டருங்கிறது தான் மேக்சிமம் யூஸ் பண்ணணுங்கிறது இருக்கு. இப்ப நீங்க ரொம்ப ஸ்பீடா போனா ட்ராக்ல போங்க. அங்க உங்களுக்கு கிரீன் சிக்னல் காமிச்சா அழுத்திட்டு போங்க. அதைத்தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் ஒரு 200ல போகணும்னா
முடியாது. யாருக்கு எங்க போகணுமோ அங்கதான் போகணும், அந்த டைம்ல தான் போகணும். அதை மட்டும் பார்த்து குறிச்சு வாங்கி அதுக்கப்புறம் பண்றது சாலச் சிறந்ததா இருக்குங்கிறது இந்த ஒரு வீடியோவுடைய என்னுடைய பதிவு. சூப்பருங்க. அதே மாதிரி நீங்க ஒரு 1000 ஜாதகம் பார்த்திருப்பீங்க இப்படி பங்கு சந்தையில. அதுல சில பேத்துக்கு வந்து ஒரு ஜாதக ரீதியாவே ஸோ இந்த இடங்கள்ல இருந்தா இவங்களுக்கு வந்து ஒரு ராகுவோட பவர் வில்னஸ் அதிகமா இருக்கும், அதனால வந்து ட்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கச்சிதமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருந்தா இந்த பவரை அதிகமான சுபகபலம் ஃபர்ஸ்ட் ராகு வந்து 6-12 போகக்கூடாதுங்க. 6-12 மறையவே கூடாது. 8 செகண்ட் 8ல இருந்தா திடீர் அஸ்தத்தை கொடுக்கும், வேணா டோட்டலா காலி பண்ணிடும். அப்ப 6, 8, 12 இருக்கவே கூடாதுங்க. ரெண்டாவது ராகு சனியோட சேர்ந்துடக்கூடாது, சனி செவ்வாயோட. சனி செவ்வாயோட சேர்ந்துருச்சுன்னா இதுதான் வந்து என்னன்னா, அதாவது இணைந்தாலும் பார்வை பார்த்தாலும் ராகு சனி செவ்வாய் ஒரே கட்டத்துல இருந்தாலும் பார்வையில சேர்ந்தாலும் ராகு சனி செவ்வாய் இருக்கக்கூடாது. ராகு செவ்வாய் இருக்கக்கூடாது, ராகு வேறு தனிச்ச சனியும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ராகு புதனோட இருக்கணும், ராகு சுக்கரனோட இருக்கணும், ராகு சூரியனோட இருக்கிறதுல அருமையான யோகம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு இது ராகு குருவுடைய சேர்க்கை ரொம்ப சிறப்பு. இந்த 4 சேர்க்கையில இருந்து 2ல இருக்கலாம், 3ல இருக்கலாம், 5ல இருக்கலாம், 7ல இருக்கலாம், 9ல இருக்கலாம், 10ல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அட்டகாசமான அமைப்பு. பெரிய பெரிய கோடீஸ்வரனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 கோடி, 1,00,000 கோடி, 5 லட்சம் கோடி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாமே மேக்சிமம் 1ஆம் பாவத்தில் ராகு இருக்கு, இல்லைன்னா 10 பாவத்துடைய தொடர்பு இருக்கு, இல்லைன்னா 10ஆம் பாவத்துல இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒரு அற்புதமான யோகம். ரொம்ப நான் நிறைய பார்த்துருக்கேன். நம்ம தோத்தவங்களை பத்தி ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, தோத்தவங்களோட லிஸ்ட் தான் அதிகமா இருக்கு. ஜெயிச்சவங்களை பத்தி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நம்மளோட சேனல்ல. அதாவது ராகு எந்த இடத்துல இருந்தா லாபம் அப்படிங்கிறது தெளிவா போட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு குறிச்சு கொடுத்துருக்கோம். சார் இந்த ஜனவரியில இருந்து இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் பண்ணுங்க, மறுபடியும் ஒரு 3 மாசம் கேப் விட்டுருங்க, மறுபடியும் இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் பண்ணுங்க, உங்களோட ஜாதகத்துக்கு இந்த செக்டார் தான் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றோம் சார், நீங்க பவர் ரிலேட்டட் செக்டார்ஸ் எல்லாம் எடுத்துங்க, எனர்ஜி பவர் இதெல்லாம் நல்லா இருக்கு, அதுல இந்த காலகட்டங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னும் இன்டெப்தா போனோம்னாலே நம்மளால தெரியும் இந்த ஸ்டாக் எவ்வளவு தூரம் மேல போகும், எப்போ வந்து வரும். ஏன்னா ரஷ்யா உக்ரைன் வர நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தோம், இப்போ ரீசெண்டா இருக்கிற கிராஷ்ன்னு சொல்லியிருந்தோம், முன்னாடி கொரோனா டைம்லயும் சொல்லியிருந்தோம். இது வந்து நம்மளுடைய ரெகுலரா இருக்கிற கிளைண்ட்டுக்கு தெரியும், புதுசா பாக்குறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதனால எப்போ ஒரு வீழ்ச்சி வரும் மேல வருங்கிறத தெளிவா பண்ணது. அதனாலதான் நம்ம இந்த பங்குச்சந்தை ஜோதிட வகுப்பே எடுக்கிறோம். யார் யாருக்கு ஸோ நான் தான் ப்ரீட் பண்ணணுங்கிறது இல்லை, நீங்களே ப்ரீட் பண்ணலாம். எந்த பங்குகள் மேல வரும், எந்த பங்கு கீழே வரும், எது வந்து எந்த அன்னைக்கு நீங்க ட்ரேட் பண்ணா லாபம், எந்த அன்னைக்கு ட்ரேட் பண்ணா நஷ்டங்கிறது நீங்களே தெரிஞ்சு நீங்களே பண்ணலாம். அதான் அந்த பங்குச்சந்தை ஜோதிட வகுப்பு. சூப்பருங்க. அதே மாதிரி இப்போ 2025ல தங்கம் ஏறுமா இறங்குங்களா? ஸோ இப்போ 2025 வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோடைய விலைகள் வந்து பாத்தீங்கன்னா இறங்கி ஏறி மறுபடியும் இறங்கும், ஒரு வாலட்டைலா தான் இருக்கும். நம்ம ஃபிக்ஸடோட இதான் நம்ம பார்க்க முடியாது. மெயினா நான் என்ன சொல்றேன்னா, தங்கத்துல போறதை விட அது ஜென்ரலா அதுல முதலீடு பண்றது பண்ணலாங்க. ரியல் எஸ்டேட்டோடைய வந்து பாத்தீங்கன்னா பீக் ஆக போகுது அடுத்த வருடம். ரியல் எஸ்டேட்டோட இது பீக் ஆக போகுது. ஸோ பெட்டர் நீங்க யாராவது வந்து என்னன்னா, ஸோ சின்ன அமௌண்ட் இருக்கு அதை பண்ண முடியாதுன்னா கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிங்க, தப்பு கிடையாது. பட் பெருசா இருக்கு அப்படின்னா தங்கத்தை போற தாண்டி என்னை தாண்டி ரியல் எஸ்டேட்ல பண்றதுங்கிறத பெட்டரா இருக்கும். இல்ல அதை தாண்டி இன்னும் நம்ம கொஞ்சம் பங்கு சந்தையில நான் போடணும், எந்த உடைய ஸ்டாக் நம்ம எதுன்னு பார்க்கணும்னா நம்மளுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு அதுக்கான ஆலோசனை பெற்றுக்கிறது நல்லது. பங்கு சந்தையோட கோர்சஸ் எல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் இப்படிங்களா நேரா வந்து படிக்கணுமா இல்ல வந்து ஆன்லைன் மூலியமா உங்களுக்கு படிச்சு? இல்ல ஆன்லைன் மூலியமாவும் படிச்சுக்கலாம். டைரக்ட் கிளாஸ் நம்ம போட்டோம் முடிஞ்சது ஆல்ரெடி. வருடம் ஒரு முறை தான் போட முடியும், அது வாய்ப்பு இருந்தா நான் போடுறேன், அது தப்பு கிடையாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆன்லைன்ல படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும், உங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் சொல்லித்தர மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க ஜோதிட நாலேஜ் வேணுமா, நான் ஜோதிடம் படிச்சிருக்கோமா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அழகா என்ன மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அது நம்ம அழகா கத்துக் கொடுக்குறோம், அதை பேஸ் பண்ணி அழகா பண்ணிக்கலாம். இதுக்கான மென்பொருளும் தயாரிச்சிருக்கோம், சாஃப்ட்வேரும். இல்ல எனக்கு அது புரியலனாலும் அந்த சாஃப்ட்வேரை பார்த்து கூட நீங்க அழகா பண்ணிக்க முடியும். சூப்பருங்க. நேர்களே உங்களோட கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கீழ்கண்ட நம்பருக்கு கூப்பிட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம்.